வெல்கம் டு யாவரும் கேளீர். நான் உங்க பத்ரி பேசுறேன். அக்டோபர் 16 கிரேசி மோகன் அவர்களுடைய பிறந்த நாள். அவர் பிறந்தது தீபாவளிக்கு முந்தின நாள் மாலையில தான் அவர் பிறந்தாரு. ஸோ அவருடைய பிறந்த நாளை கொண்டாடும் வகையில் நேற்று மாலை ஒரு மிகப்பெரிய விழா வாணி மஹாலில் நடத்தப்பட்டது. அதுல 2 பேருக்கு லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்டு, அதாவது கிரேசி மோகன் எக்ஸலன்ஸ் அவார்டு வழங்கப்பட்டது. இதுல சீஃப் கெஸ்டா உலகநாயகன் கமலஹாசன் எம்பி அவர்கள் கலந்து கொள்வார் அப்படின்னு அறிவிக்கப்பட்டது. வெறும் அறிவிப்பு மட்டுமல்ல, வெறும் வாய் வார்த்தை மட்டும் இல்ல, சொன்னபடியே தலைவர் கமலஹாசன் அவர்கள் கலந்து கொண்டார். அதாவது இப்பெல்லாம் நண்பர்கள் உயிரோடு இருக்கும் போதே நம்ம ஒரு உயர்ந்த இடத்துக்கு போயிட்டோம்னா கண்டுக்காத ஒரு காலகட்டத்துல கிரேசி மோகன் மறைந்த பின்னும் அந்த குடும்பத்துக்கு உறுதுணையா எந்த விழாவா இருந்தாலும் அவங்க கேட்கவே வேண்டாம், இது அடிச்சிடலாம், இன்விடேஷன் கமலஹாசன் எம்பி கலந்து கொள்வார்னு தைரியமா அடிச்சிடலாம். அவர் வந்துருவார், தவறாமல் வந்து விடுவார். அதே போல நேற்றைக்கும் கலந்து கொண்டு அந்த 2 பேருக்குமே அவர் அந்த இதை கொடுத்துட்டு அவார்டை கொடுத்துட்டு அவங்கள வாழ்த்திட்டு தான் போனாரு. ஸோ அவர் தொடர்ந்து தன்னுடைய என்ன சொல்றது, நண்பர் ஃபேமிலி, அந்த டிராமா ட்ரூப் தொடர்ந்து நடக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உள்ளவர். இவங்க வேண்டாம், இதோட நிப்பாட்டிக்கலாங்கும் போது அவர் தான் கிரேசி மோகனுடைய லெகசி கண்டினியூ ஆகணும், நீங்க கண்டிப்பா நீங்க இந்த டிராமா ட்ரூப்பை கண்டினியூ பண்ணணும், நான் தேடி தரேன், நீங்க ஆரம்பிங்கன்னு சொல்லி அவர் மறைந்த பிறகு முதல் அந்த நிகழ்ச்சியை அவர் தான் துவக்கி வச்சார். ஸோ அந்த மாதிரியான ஒரு மனது உள்ளவர். அவரை பொறுத்தவரைய இவர் சொன்னார், நம்ம மாது பாலாஜி ஒரு ஜோக் சொன்னாரு. எப்படின்னா, ஒரு ஃபங்க்ஷனு, அதுல கமல் சாரு இவர் சாருஹாசன்லாம் கூப்பிட்டுருக்காங்க, இவங்களையும் கூப்பிட்டுருக்காங்க, மாது பாலாஜி கிரேசி மோகன்லாம். மாது பாலாஜி வீட்டுக்கு போயிட்டு வரேன்னு போயிட்டாரா, சாரி நம்ம கிரேசி மோகன் வீட்டுக்கு போயிட்டு வரேன்னு போயிட்டாரு. மாது பாலாஜி தான் இந்த ஜோக்கை சொன்னது. மாது பாலாஜி போயிருக்காரு. முதல்ல உடனே சாருஹாசன் கூப்பிட்டாராம், வா 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 வா, உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும், உன் ஆக்டிங் எனக்கு ரொம்ப பிடிக்கும், இன்ஃபேக்ட் உங்க அண்ணனை விட எனக்கு ஒன்னதான் பிடிக்கும் அப்படின்னாராம். சார் அப்படிலாம் சொல்லக்கூடாது, அவன் டைலாக் எழுதுறதுனால தானே சார் எனக்கு பேர் வருது அப்படின்னாராம். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு மோகன் வந்தாராம், கிரேசி மோகன். வா 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 மோகன் வா, பக்கத்துல உட்காந்துக்கோ, எனக்கு பாலாஜியோட ஆக்டிங்கு, அவனோட டைலாக் டெலிவரிலாம் ரொம்ப பிடிக்கும், இப்போ கூட அதான் பேசிட்டு இருந்தோம். எனக்கு மோகன், நான் ஒரு உண்மையை சொல்லி ஆகணும், எனக்கு உன்னை விட உன் தம்பியை தான் பிடிக்கும் அப்படின்னு சொன்னாராம் சாருஹாசன். அதுக்கு உடனே கிரேசி மோகன் சொன்னாரா, எனக்கும் உங்களை விட உங்க தம்பியை தான் சார் பிடிக்கும் அப்படின்னாராம். ஸோ அதை சொன்னாரு. டக்குனு ஸ்பான்டேனியஸா கவுண்டர் கொடுக்கறதுல கிரேசி மோகன் பெரிய ஆளு. அவர் இருந்திருந்தால் நிச்சயமா இன்னும் நிறைய காமெடி படங்கள் வந்திருக்கும். அது ஒரு மிகப்பெரிய வருத்தம் தான். இருந்தாலும் அவருடைய லெகசியை நம்ம போற்றுவோம். நேற்றுக்கு அக்ஷரா ஹாசனுக்கு பிறந்த நாள். ஸோ ஒரு அழகான ஒரு கடிதம், அதாவது ஜவஹர்லால் நேரு இந்திரா காந்திக்கு எழுதிய கடிதங்கள் அது ஒரு புத்தகமாவே வெளிவந்தது. அந்த மாதிரியா இருக்கும் அந்த லெட்டர்ஸ்லாம். அதுல அவ்வளவு தூரம் அந்த ஜெயில இருந்து அவர் எழுதியிருப்பாரு. அந்த மாதிரி டிஸ்கவரி ஆஃப் இந்தியா அதுலலாம் கூட நிறைய அந்த இது வரும். அந்த இது ஒரு லிட்ரேச்சர்னு சொல்லுவாங்க. அந்த எழுதின கடிதங்கள்லாம் ஒரு இலக்கியம் வாங்க. அந்த மாதிரி ஒரு பிரமாதமான ரசனை உள்ளவர் கமலஹாசன். அவரே ஒரு கவிஞர் பேசிக்கலா. அவர் இந்த மாதிரி எழுதுறதுல ஆச்சரியப்படுறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. அவ்வளவு பிரமாதமான ஒரு கடிதத்தை எழுதியிருக்காரு. அதாவது எப்பொழுதுமே நமக்குள்ள இருக்கிற குழந்தைய பாதுகாக்கணும். சைல்டு வித்தின் யூ, யூ ஷுட் ப்ரிசர்வ் த சைல்டு வித்தின் யூ அப்படிங்கிறது தான் சொல்லுவாங்க. அதை தான் கமல் இந்த இதுல சொல்லியிருக்காரு. உனக்குள்ள இருக்கிற குழந்தைய விட்டுறாத அப்படிங்கிற மாதிரியான ஒரு ரொம்ப அழகான ஒரு கடிதம். உனக்குள் இருக்கும் குழந்தையை பாதுகாத்துக்கொள். நீ பிறந்தப்ப நான் உங்க அம்மாவோட கண்ணை பார்த்து நன்றி சொன்னேன். எல்லாமே அவங்க அப்பா அம்மா என்ன சொல்லுவாங்கன்னா, என்ன மாதிரி கண் இருக்கு, என்ன மாதிரி ஃபேஸ் இருக்குன்னு அவங்க எல்லாம் சொல்லுவாங்க. நீ எங்க 2 பேரையும் கலந்து இருக்க. யூ ஆர் போத் இன்சைட் அண்ட் அவுட் சைட், யூ ஆர் பியூட்டிஃபுல். உனக்கு எப்போதுமே அந்த குழந்தை உன் மனசுக்குள்ள இருக்கு, அந்த குழந்தைய பார்த்துக்க, அந்த குழந்தையை எப்போதும் பத்திரமாக பார்த்துக்கொள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. உருக்கமான கடிதம். இது கிட்டத்தட்ட ஒரு இலக்கியம் மாதிரி இருந்தது. கமலால மட்டும்தான் இந்த மாதிரி பண்ண முடியும். ஏன்னா ஸ்டோரியில இதை போட்டிருந்தாரு. என்னோட தலைவர் ஸ்டோரிலாம் போட மாட்டாரு இன்ஸ்டாகிராம்லன்னு பார்த்தா இந்த லெட்டரை போட்டிருந்தாரு. பிரமாதமா இருந்தது. பிலேட்டட் பர்த்டே விஷஸ் டு அக்ஷரா. விக்ரம் படம் மாபெரும் வெற்றி பெற்ற படம். நிஜமாவே 100 நாள் தியேட்டர்ல ஓடின படம், ஓட்டின படம் கிடையாது. மிகப்பெரிய ஹவுஸ்ஃபுல் காட்சிகள் ஓடின படம். ஸோ அந்த படத்தை பொறுத்தவரையே அது பல்வேறு வசூல் சாதனைகளை புரிஞ்சிருக்கு. அதுக்கு மெயின் காரணம் என்னன்னா ரிப்பீட்டட் ஆடியன்ஸ்.
அந்த படத்தோடைய எல்லா அம்சமுமே சிறப்பா இருக்கும். அதுல எதுவுமே போர் அடிக்காது. ரைட் ஃப்ரம் டைட்டில்லேருந்து அந்த ஈகிள் இஸ் கம்மிங், உலகநாயகன் கமலஹாசன் பேர் போட்டதுல ஆரம்பிச்சு படம் முடிஞ்சு கடைசியில வந்து அந்த டைட்டில் எல்லாம் போறப்ப வரக்கூடிய அந்த ரோலிங் டைட்டிலுக்கு வரக்கூடிய பேக்ரவுண்ட் ஸ்கோர் வரைய எல்லாமே பிரமாதமா இருக்கும். அதெல்லாம் அமையணும், அது மாதிரி சில படங்களுக்கு தான் அமையும். ஸோ அந்த படம் நமக்கு தெரியும், அது வந்து ஜப்பான்ல ரிலீஸ் ஆகி பயங்கரமான ஹிட் ஆச்சு. நாயகன் வந்து அதிரி புதிரியான வெற்றி ஜப்பான்ல. ரீசென்ட்லி ரிலீஸ் இன் ஜப்பான் அண்ட் பிகேம் எ பிளாக் பஸ்டர். நான் ஏற்கனவே அதை சொல்லியிருந்தேன். அந்த படம் ரிலீஸ் ஆன பொழுது அது எவ்வளவு வசூல் சாதனை பண்ணிச்சு, அங்க ஒரு கல்ட் கிளாசிக், ஒரு பினாமினாவே மாறிடுச்சு. நம்ம நண்பர்கள் கமல் ரசிகர்கள் அங்க இருக்கிற ஆட்கள் வந்து அங்க ப்ளூரே ஃபார்மேட்ல ரிலீஸ் பண்ணியிருக்காங்க போல் இருக்கு. ஸோ அதை வந்து அதை ஷேர் பண்ணியிருந்தாங்க ட்விட்டர்ல. அதை வந்து இங்கே இருந்து ஆர்டர் போட்டு வாங்குற அளவுக்கு வெறித்தனமா இருக்காங்க கமல் ரசிகர்கள். ஏன்னா ப்ளூரே ஃபார்மேட்டு, அந்த டிவிடி பிளேயர், சிடி பிளேயர்லாம் இருந்தால் தானே நம்ம அதில் பார்க்க முடியும். ஸோ அதை இன்னும் வச்சிருந்து அதில் வந்து ஜப்பான்ல ரிலீஸ் ஆயிருக்கான் ப்ளூரேல. விக்ரம் வந்து பெரிய ஹிட் அங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு வெளிநாடுகள்லையுமே எல்லாமே என்ஜாய் பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு மாபெரும் வெற்றி படமாக விக்ரம் அமைஞ்சது. ஏன்னா அந்த படத்துல வரக்கூடிய அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர், ஒவ்வொரு கேரக்டருக்கும் ரீ ரெக்கார்டிங். அது வந்து ஃபகத் ஃபாசிலுக்கு ஒரு தனி ரீ ரெக்கார்டிங், விஜய் சேதுபதிக்கு ஒரு தனி ரீ ரெக்கார்டிங், நம்ம கமாண்டர் விக்ரம், ஏஜென்ட் விக்ரமுடைய டீமுக்கு ஒரு தனி ரீ ரெக்கார்டிங்கு, அந்த இன்ட்ரோல் பிளாக்கு, கிளைமேக்ஸ்ல ரோலக்ஸ், எடுத்தோடனே பத்தல சாங்கு, இதை தவிர நிறைய ஆண்டவர் டச்சு, இது எல்லாமே சேர்ந்து அந்த படத்தை வந்து வேற ஒரு லெவலுக்கு கொண்டு போயிடுச்சு. அதான் ஜப்பான்லாம் இப்படி வெற்றி பெற்றிருக்கு. அதாவது ப்ளூரேல பார்க்கணும். அந்த ப்ளூரே தான் இப்பயும் அமெரிக்காலலாம் படங்களோட ப்ளூரே இது ரிலீஸ் பண்றாங்க, ப்ளூரே டிஸ்க். அதை வாங்கி எல்லாம் பார்க்குறாங்க மக்கள். பழைய படங்களோட ப்ளூரே எல்லாம் இப்பயும் புதுசா வந்து வியாபாரம் பண்றாங்க. அதை பார்க்கறதுக்குன்னே ஒரு ரசிகர் கூட்டம் இருக்கு. அந்த மாதிரி இதை பார்க்கணும். நம்ம பழைய டிவிடி பிளேயர்ல அந்த ப்ளூரே டிஸ்கை போட்டு இதை பார்க்கணும், விக்ரமை பார்க்கணும். அவ்வளவு மைன்யூட்டா இருக்கும். ஸோ அந்த அளவு விக்ரம் வந்து அதிகமான கமல் ரசிகர்கள் அதிகமாக பார்த்த படம் விக்ரமா தான் இருக்கும். ஏன்னா எல்லாருமே 100-150 தடவை பார்த்துருப்பாங்க. ஜியோ ஹாட்ஸ்டார்ல எப்பெல்லாம் நினைக்கிறோமோ அப்பெல்லாம் விக்ரமை போட்டு பார்த்துக்க வேண்டியதான். அந்த மாதிரி ஒரு வெறி ஏத்தின படம் விக்ரம். எங்க போனாலுமே அது வந்து அந்த ஆண்டவர் அவருடைய இதுதான், அந்த ஒரு முத்துரை. இப்ப நேற்றுக்கு பிரைம் வாலிபால் லீக் நடந்தது. அந்த லீக்ல வந்து லைவ் நடந்தது. அதுல வந்து யார் ஜெயிப்பான்னு ஒரு ப்ரொடிக்ஷன் கேட்டாங்க. அதுல வந்து சென்னை தான் ஜெயிக்கும்னு சொல்லிட்டு, லைக் ஆண்டவர் சேஸ் இன் விக்ரம், அதாவது சென்னை வில் வின் 3-0 ஆரம்பிக்கலாங்களா அப்படின்னு ஒருத்தர் சொன்னாரு. சூப்பரா இருந்தது. அதாவது ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் லைவ்ல, இதை ஜியோ ஹாட்ஸ்டார் லைவ்ல வந்து இவர் சொல்றாரு, நம்ம ஒரு கமெண்ட்ரேட்டர் வந்து சொல்றாரு, ஆண்டவர் சொன்ன மாதிரி ஆரம்பிக்கலாங்களா அப்படின்னு அதே மாதிரி ட்ரை பண்றாரு. அது நல்லா இருந்தது. எங்க போனாலும் ஆண்டவர் டச் இருக்கு அப்படிங்கிறது.